ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 41ஆம் அத்தியாயம். குஷஸ்தலி என்ற பெயரின் தோற்றம். சனத்குமாரர் கூறினார், வியாசமா முனிவரே, இது தத்புருஷ கல்பத்தில் குஷஸ்தலி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணத்தை கேளுங்கள். முன்னர் வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற கற்றறிந்த மனிதர்களால் முழு பிரபஞ்சமும் தைத்தியர்கள், தானவர்கள் மற்றும் ராட்சசர்கள் உள்பட வேதங்களால் பிரம்மதேவரால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் பரஸ்பர விரோதிகளாக மாறி போரில் போரிட்டனர். ஒவ்வொருவரும் ஒருவரை விட இன்னொருவர் ஆணவத்துடன் போரிட்டனர். தேவர்களும் தானவர்களும் ஒருவருக்கொருவர் போட்டியிட்டு போர்களில் போரிட்டனர். ஆண்கள் மற்ற மனிதர்களுடனும் சித்தர்கள் மற்றும் வித்யாதரர்களுடனும் போரிட்டனர். சாரணர்கள் கிண்ணறர்களுடன் போரிட்டனர். வெறுப்பு நிறைந்த இந்த விதத்தில் அவர்கள் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தனர். அதன் அர்த்தங்களை தெளிவாக தெரியாத வார்த்தைகளை கத்திக்கொண்டே இருந்தனர். வலிமையான மனிதர்கள் பலவீனமான மனிதர்களுடன் சண்டையிட்டனர். வலிமையான விலங்குகள் பலவீனமான விலங்குகளுடனும் பறவைகள் பறவைகளுடனும் சண்டையிட்டன. இவ்வாறு பரஸ்பர சச்சரவுகளால் உலகம் முழுவதும் ஒழுக்கம் மற்றும் அலங்கார விதிகள் இல்லாமல் போனது. இந்த சூழ்நிலையை கண்ட பிரம்மதேவர் தனது மனதில் இவ்வாறு எண்ணினார். பிரபஞ்சத்தின் பெருந்தலைவரும் படைப்பாளருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் நான் அடைக்கலம் தேடுவேன். அடைக்கலம் தேடுபவர்களின் துன்பத்தை அளிப்பவரான பகவான் ஸ்ரீஹரியிடம் நான் அடைக்கலம் தேடுவேன். இவ்வாறு எண்ணிய பின்னர் அவர் மாதவரை தியானித்தார். இவ்வாறு தியானித்த போது பல வடிவங்களை எடுத்த மகிமையான யோகமான மகிமை வாய்ந்த பகவான் ஸ்ரீஹரி ஒரு இரும்பு தடியை ஏந்தி பிதாமகரிடம் கூறினார், பிரம்மதேவரே, தியான யோகத்தின்படி நான் தம்மால் முழுமையாக தியானிக்கப்பட்டேன். தியானம் செய்யப்பட்ட முறையில் உலகங்களை பாதுகாக்க தயாராக வருவதை காணுங்கள். அதன் பிறகு படைப்பாளர் இதை கேட்டதும் தியானத்தை நிறுத்தினார். அவரை கண்டதும் எழுந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் வணங்கினார். பின்னர் அவர் பாத்தியம், ஆச்சமனீயம் மற்றும் மதுபர்க பிரசாதங்களுடன் கேசவரை வணங்கினார். தாமரையில் பிறந்தவரை வணங்கிய பிறகு அச்சுதரிடம் பிரம்மதேவர் இவ்வாறு பிரார்த்தனை செய்தார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் இயற்பியல். பிரபஞ்சத்தின் தலைவரே, தேவர்களின் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சம் தம்மால் படைக்கப்பட்டது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தாமில்லாமல் இந்த பிரபஞ்சம் நிலைத்திருக்க இயலாது, அதாவது நிலையாக இருக்க முடியாது. இந்த தூய உலகத்தை நீயே கட்டுப்படுத்துபவன், வேறு யாரும் இல்லை. இந்த பிரபஞ்சம் முழுவதும் உன்னால் தான் இருக்கிறது. எனவே அதை ஆளவும் நிர்வகிக்கவும் தாமரை கண்ணனான தாம் இல்லாமல் தேவர்கள், தானவர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள், அரவங்கள் மற்றும் ராட்சசர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா வகையான சண்டைகளையும் சர்ச்சைகளையும் பிளவுகளையும் பரப்பியுள்ளனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் கொள்கிறார்கள். நீங்கள் அவர்களை காப்பாற்றும் திறன் கொண்டவர். அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த பிரபஞ்சத்தின் உயர்ந்த ஆன்மாவின் வடிவத்தின் சுவாசத்தை உயிர் நிரந்தரமாக நிலைநிறுத்துபவர் நீங்கள். இந்த முழு பிரபஞ்சமும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் தாம் உபேந்திரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள். இந்த முழு பிரபஞ்சமும் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது தம்மால். அதனால் தாம் உபேந்திரா என்று பெயரிடப்பட்டிருக்கிறீர்கள். இந்த முழு பிரபஞ்சமும் தம்மால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அது தமது தங்குமிடமாகும். அதனால் தம்மை ஸ்ரீ மகாவிஷ்ணு என்று முன்னணி முனிவர்கள் அழைக்கிறார்கள். இப்போது இந்த பிரபஞ்சம் தம்மால் சூழப்பட்டு வசிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு சூழ்வது என்ற மூலத்தின்படி தாம் வாசுதேவன் ஆவீர். இந்த பிரபஞ்சம் தம்மை பின்பற்றுபவர். தாம் சர்வ வல்லமை உள்ளவர். தாம் முழு பிரபஞ்சத்தின் அரசரை போல பிரகாசிக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் தம்முடையது. எனவே உண்மையில் தாம் விஸ்வக்சேனா என்று நினைவு கூறப்படுகிறீர்கள். உழுவது என்ற மூலத்திலிருந்து தோன்றிய அசையும் மற்றும் அசையாத அனைத்து உயிரினங்களுடனும் பிரபஞ்சத்தை தோண்டி உழுவதன் காரணமாக தாம் கிருஷ்ணர் என்று அழைக்கப்படுகிறீர்கள். பகவானே, உலகங்களின் மும்மூர்த்திகளும் தம்மால் வெற்றி என்ற மூலத்திலிருந்து வெல்லப்பட்டன. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தாம் ஜிஷ்ணு என்று அழைக்கப்படுகிறீர்கள். எனவே சர்வ வல்லமை உள்ளவரே, எல்லா கிரகங்களையும் உலகங்களின் பாதுகாவலர்களையும்
கொண்ட பிரபஞ்சத்தை எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பீராக. காணக்கூடிய அனைத்திற்கும் தாமே ஆதி அரசராவீர். தமது சிறந்த சிம்மாசனம் வேறு எதற்கும் இணையற்றதாக இருக்கட்டும். புருஷரின் பெரியவரின் கையில் நிலைநிறுத்தப்பட்ட வலதுபுறம் வளைந்த சங்கு அற்புதமாக தெரிகிறது. உங்களிடம் சுதராசனம் என்ற சக்கரம் உள்ளது. எனவே கவிஞர்கள் உங்களை குறித்து சக்ரின் என்று பாடியுள்ளனர். பகவானே, உங்கள் கொடியை சுபர்ணன் கருடன் நாடியுள்ளார். அதேபோல் சுபர்ணனும் உங்கள் வாகனம். பகவான் ஸ்ரீஹரியே, ரிஷிகேசரே, தங்களுக்கு எப்போதும் குதிரைகள் மற்றும் சிறந்த தந்தங்கள் கொண்ட யானைகள் இருக்கட்டும். உங்களிடம் கிரீடம், தங்க வளையல்கள், காதணிகள், கழுத்தணிகள் மற்றும் சிறந்த தங்கம், புனிதமானது ஆகியவையும் இருக்கலாம். நூல்கள், பல்வேறு வண்ண ஆடைகளாலும் சிவப்பு மாலைகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருங்கள். பயங்கரமான வீரர்களின் கூட்டத்தை கொண்டவராக இருங்கள். நீங்கள் ஒருபோதும் மகிமையாலும் அதிர்ஷ்ட தெய்வத்தாலும் கைவிடப்படவில்லை. உங்களிடம் என்றென்றும் எல்லையற்ற செல்வங்கள் உள்ளன. இங்கே பக்தி நெருக்கமாக இருக்கட்டும். தங்களிடம் சிரம் தாழ்த்தி கூறுகிறேன், முகுந்தரே, தம் பக்தரான் என் மீது மகிழ்ச்சி அடையுங்கள். சனத்குமாரர் கூறினார். சொர்க்கவாசிகள் முன்னிலையில் பகவான் ஸ்ரீஹரியிடம் இவ்வாறு கூறப்பட்ட போது, அதாவது பிரார்த்தனை செய்யப்பட்ட போது, அவர் மகிழ்ச்சி அடைந்து, பகவான் விரிஞ்சரே, நீங்கள் விட்டு சென்ற அதன் மண்டலத்தை எனக்கு காட்டுங்கள். அதனால் எப்போதும் அசுபமானது நான் பிரபஞ்சத்தை நிலையாக மாற்றக்கூடிய இடத்தை எனக்கு காட்டுங்கள் என்றார். அதற்கு பின்னர் பிரம்மா ஒரு கைப்பிடி உசப்புல்லை எடுத்து கொண்டார். ஒரு புனித இடத்தை சுட்டி காட்டுவதற்காக அவர் செவனரின் தகுதியான புனித ஆசிரமத்திற்கு சென்றார். பின்னர் அவர் உயர்ந்த இடத்தை அடைந்தார். பின்னர் பிதாமகர் கேசவரிடம் மரியாதையுடன் கூறினார், இதோ தம்மில் தோன்றிய புனித இடம். பகவானே, கடவுளே, இருப்பினும் அது எப்போதும் மங்களகரமானது. தேவர்களால் நிரந்தரமாக போற்றப்படும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தாம் மட்டுமே ஆவீர். முன்னணி முனிவர்களால் தாங்கள் மட்டுமே விசிஷ்ட ஸ்ரவஸ் குஷப்புல்லின் நன்கு அறியப்பட்ட இருக்கையை கொண்டவர் என்று நினைவு கூறப்படுகிறீர்கள். பிரபஞ்சத்தின் தலைவரே, மாதவ மாதத்தின் வைசாக மாதம் வடிவத்தில் குசனின் இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். குஷனின் இடத்தில் அமர்ந்து கொண்டு இவ்வாறு புருஷோத்தமர் படைப்பாளரால் புகழப்பட்டார். தேவர்கள் மற்றும் சிறந்த முனிவர்களால் குசப்புல் பரப்பப்பட்ட குசனின் இடத்தை அவர் ஆக்கிரமித்தார். அது ஒரு யோஜனையாக எல்லா இடங்களிலும் பரவியது. இவ்வாறு விதாத்ரி மற்றும் புருஷோத்தமர் அதற்கு குசஸ்தலி என்று பெயரிட்டனர். இருவரும் அங்கு குசஸ்தலி என்ற பிரபலமான பெயரை கொடுத்தனர். அங்கு பிரபஞ்சத்தின் மகிமையான இறைவன் பிரபஞ்சத்தை ஆட்சி செய்தார். இறைவன் பிரபஞ்சத்தை படைத்தவர், பிரபஞ்சத்தின் ஆன்மா, முழு பிரபஞ்சத்தின் தலைவர். இவ்வாறு முன்னர் ஹேமஸ்ருங்கர் என்று நன்கு அறியப்பட்ட ஒன்று குசஸ்தலி என்று பிரபலமானது. ஏனெனில் அது குச புல்லால் நிறைந்திருந்தது. அதன் பிறகு அது குசஸ்தலி என்று நினைவு கூறப்படுகிறது. 41ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.